நீங்க இங்க கீழ முருகனை கும்பிட்டா மேல போய் கிடா வெட்டுவாங்க பாய். ஆமா, கிடா வெட்டுவாங்க. கிடா வெட்டுவார். ஆமா, அது வெட்டக்கூடாதுன்னு சொல்லி 10 பேர் பலகானத்தத்துல கூப்பிட்டு பிஜேபி காரன் ஓஹோ கிடா வெட்டக்கூடாது. கிடா வெட்டக்கூடாது. வெட்டினா இந்துக்கள் இல்லை. அசைவம் சாப்பிடறான்ல, இந்துக்கள் இல்லை. கறி சாப்பிடறான்ல, பாவம். ஆஹா, பலகானத்தத்துல சொன்னதுனால தப்பிச்சாங்க. ஓஹோ பக்கத்துல பாண்டி கோயில்ல வந்து சொல்லியிருந்தா அங்கேயே வெட்டி இருப்பாங்க, அங்கேயே சமைச்சிருப்பாங்க, அங்கேயே சிதைச்சிருப்பாங்க. பாண்டி கோயில்ல அவங்க லிஸ்டே தனி. அவ கலவரம் பண்றதாங்க, அவங்க கலவரம் பண்ற வேலை. ஓஹோ ஒரு பக்கம் இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறது, ஆமா, இந்த பக்கம் நாட்டை கொள்ளையடிச்சு சூறையாடுறது, ஆஹா, இன்னொரு பக்கம் கலவரம். கேட்டா என்ன சொல்றான்? கேட்டா ஒரே நாடு, ஆமா, ஒரே தேர்தல், ஓஹோ, ஒரே மதம், ஆமா, ஒரே மொழி, ஒரே உருளைக்கிழங்கு, ஓஹோ, ஒரே ஆனியன், ஆமா, ஒரே நம்ம ஒன்னா இருக்கணும்ன்றான். எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்றோம். அவன் ஒரே மாதிரி இருக்கணும்ன்றான். ஆமா, ஒவ்வொரு இடமா அயோத்தியை முடிச்சாங்க, ஆமா, கோயில் கட்டினாங்க, ஓஹோ, அந்த இடத்துலயே தோத்து போயிட்டாங்க. அயோத்தியிலேயே தோத்து போயிட்டான். ஆமா ஆமா, ராமர் போய் நைட்ல ஓட்டு கேட்டிருப்பார் போல இருக்கு. எதுக்கு? இவங்களுக்கு போற்றாத என்னைய கொண்டு விடுவாங்க, என்னைய கொண்டு விடுவாங்க. இவங்களுக்கு எவனுக்கும் இந்த பிஜேபி காரனுக்கு போற்றாத, ஓஹோ, என்னைய காலி பண்ணிடுவாங்க, என்னைய காலி பண்ணிடுவான், என் பேரை சொல்லியே சிக்கல் பண்ணுவாங்கன்னு போய் சொல்லிட்டாரு போல. அவடா காலி ஆகி போச்சு. ஆமா, கலவரம் பண்ண இடத்துல இப்ப மறுபடியும் இப்ப அவுரங்கசீப்பை தோன்றாங்க. அங்க கிளம்பிட்டாங்க, அங்க போயிட்டு பாபரை தோண்டி இப்ப அவுரங்கசீப்பை தோன்றாங்க. ஆமா ஆமா, அவங்க பூரா மண்ணு நோண்டி போயிடுவோம். ஆமா, ஒருத்தன் கேக்குறான், இங்க ஒரு லூசு இப்ப கிளம்பி இருக்கு இங்க ஒரு லூசு கிளம்பி இருக்கு. எடுத்தாலும் கம்யூனிஸ்டுகள் என்ன செய்தார்கள்? உன்னைய மேடை ஏத்தி பேடை இறக்கி உனக்கு செலவு பண்ணி அனுப்புனவங்க எல்லாம் நாங்க. அதை இன்னைக்கு உனக்கு எவனோ கொடுக்கறான்னு கம்யூனிஸ்டுகள் என்ன பண்றாங்களாம். ஓஹோ, ஏய் என்ன விஷயம்? இன்னைக்கு மேடையில நான் வந்து ரொம்ப நாள் சொன்னதே கிடையாது, இன்னைக்கு சொல்றேன். சரி, விடு. மிஸ்டர் சீமான் வந்து சொல்றான், என்னது? கம்யூனிஸ்ட்ல என்ன உங்க ஒப்ப இல்ல, நீ இல்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய 24வது அகில இந்திய மாநாட்டை ஒட்டி நடைபெறுகிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாக அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அத்தனை பேருக்கும் வணக்கம். சொல்லுறத கேட்காம சுத்துமுத்து பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கும் வணக்கம். சொல்லுறத கேட்காம சுத்துமுத்து பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கும் வணக்கம். ஒரு வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. ஹலோ, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். ஆமா, எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். ஆமா, எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோர்க்கும் வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோர்க்கும் வணக்கம். ஒரு வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாயவரம் போற மச்சான், மாயவரம் நானும் வாரேன் போவோமா மச்சான். மாலை போட்ட ஆட்டம் கொஞ்சம் பாப்போமா. மாலை போட்ட ஆட்டம் பார்க்க மானேனி கூட இருந்தா மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா. இந்த மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா. காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் 4 வகை பேய்களும் நாட்டியம் ஆடுதடா. மனிதன் என்னும் போர்வையில் இருக்குது, பார்வையில் நடக்குது, நான் கண்ட மிருகமாடா. அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே. அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே. நீயும் நானும் ஒண்ணு மனசுல என்ன பொய்யையும் பொரட்டையும் கொன்னு இந்த பூமிய புதுசா பண்ணு. அட சொன்னதை சொல்லவா, சொல்லாமல் என் வழி செல்லவா.
நான் ஒன்னத்தான் நம்புறேன் நல்லவா, உன்னாலே மாறுதல் வந்திடும் அல்லவா. காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். ஆளாளகண்டா சரி ராசுகுட்டி ஆளாளகண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க. என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. ஆடு பாப்போம். என் காலுக்கு சலங்கையிட்டு உங்க காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா கட்டகரை வெல்லு வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் எப்படி நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது இது நிக்காது ஒரு போதும். காட்டும் மரம் வெட்டும் கூட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தும் காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தும் சிறப்பாக பாடுகிறாய். கைத்தட்டி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் உற்சாகமா கை தட்டுங்க. உள்ளா உற்சாகம். அடிக்கிற வெயில எங்க கை தட்டுறது, வேர்த்து ஊத்துது. எல்லாம் கை தட்டுங்க. ஆமா ஆமா. பக்கத்துல தான் மோடி இருக்காரு. நம்ம மாநாடு நம்ம மாநாடு பறந்தே வந்துட்டார், இங்கே வரல. ஆமா 56 இன்ச்சு. ஆமா ஹெலிகாப்டர்ல வந்துட்டார். ஓஹோஹா. மெட்ராஸ் சென்னை மதுரைக்கு வந்து இங்கே இருந்து போறதா இருந்தார். ஆஹா. சிகப்ப கண்டா அலர்ஜி. சிகப்புனாலே ரெட்டுனாலே ரெட்டுனா அலர்ஜி. அலர்ஜி இங்க வரல. அதனால தான் ரோடு மார்க்கமா போகாம ஆகாய மார்க்கமா ரெட்டுனா அலர்ஜி. அலர்ஜி. ரெட்டு சிகப்ப கண்டு எதெல்லாம் பயப்படும்? எது? மாடு பயப்படும். ஆமா அதான் ரெட் அலர்ஜி. ரெட் என்ன அலர்ஜி? என்ன விஷயம்? நாம் பேசுவது தமிழ் மலையாளம் அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி நாம் பேசுவது சிவப்பின் மொழி. அதனால உங்களுக்கு புரியும். சிகப்பின் மொழி. ஆமா ஆமா. அதனால உங்களுக்கு புரியும்ல. ஆமா சிகப்புனால அலர்ஜி பயம். அதனால இப்ப மோடி என்ன பண்ணிட்டாரு, இலங்கையில இருந்து ஆமா ஹெலிகாப்டர்லயே வந்துட்டாரு ராமேஸ்வரத்துக்கு. ஓஹோ. இங்க வரவே இல்ல. மதுரைக்கு வந்துட்டு இங்க போயிட்டாரா? மதுரைக்கு வந்து போயிட்டாரு. ஓஹோ. அதுல வரும்போது ஒன்னு பார்த்தாரு, சொல்லிருக்காரு. இப்ப சொல்லிருக்காப்ல. இதான் இப்ப லேட்டஸ்ட் தகவல். லேட்டஸ்ட் தகவல் என்ன தெரியுமா? லேட்டஸ்ட் தகவல் என்ன? மோடி வந்தாருல ஹெலிகாப்டர்ல. மோடி வரும்போது அதான் புதிதாக வந்த பொய். புதுசா வந்த பொய். இன்னைக்கு வந்த பொய். இன்னைக்கு வந்த சூடான மோடி பொய். ஆமா சூடான மோடி பொய். என்ன சொல்லிருக்காரு? இன்னைக்கு நான் அப்படியே பறந்து வரும்போது, இன்னொரு தடவை நல்லா சொல்லுங்களே அதை நீங்க. நான் அப்படியே பறந்து வரும்போது அரஹர மகாதேவகி அப்படி நான் பறந்து வரும்போது, ஹெலிகாப்டர்ல நீங்க பறந்து வரும்போது நான் ராமர் பாலத்தை தரிசித்தேன். ராமர் பாலத்தை மேலே இருந்து தரிசிச்ச மோடி அவர்களே. ஆமா நீங்க மேலே இருந்து தரிசிச்ச மோடி அந்த ராமர் பாலம் வழியாவே கார்ல வந்திருக்கலாமே. ஏன் ஹெலிகாப்டருமே ஹெலிகாப்டர்லயே வரேன் வந்தேன். ஏன் வர்றேன்? ஆமா ஆமா. ராமர் பாலம் தெரிச்சாங்க. ராமர் பாலத்தை தரிசிச்சாங்களா? அள்ளி வீசுற பூரா பொய். என்னடா ராமர் பாலம்ன்றீங்கன்னா, ஆமா அது சீதையை கூட்டி வர போட்டாங்களாம். அந்த ஆண்டி அங்க போனுச்சு. அதுவா போகல, ராவணன் தூக்கிட்டு போய் சீதைய என்ன பண்ணா? அதுதானே இன்னை வரையும் தெரியாத விடை. கதையா தானே? ஏன் தெரியலையே கதையே. ஆமா ஆமா. அங்க பின்னாடி கேக்குதா? கேக்குது. பின்னாடி நான் சொல்றது பின்னாடி, உங்களுக்கு பின்னாடி கேக்குதா? கைய காட்டுங்க. கேக்குதுன்னா கை தூக்குங்க. லாஸ்ட் கேக்குது. சூப்பர் தூக்கிட்டாங்க. ஆமா அது மாதிரி தூக்கிட்டு வந்தார். சீதா அங்க போயிடுச்சு. அதை தூக்கிட்டு வரத்தான் இவர் பாலம் போட்டாராம். அதுல போய் அணில் போய் இன்ஜினியரிங் வேலை பார்த்தது. ஆமா அதெல்லாம் நடந்தது. அவர் பாலம் போட்டு போய் தூக்கிட்டு வந்தாராம். சரி ராமர் அந்த பாலத்தை தான் தரிசிச்சாராம். வந்துட்டு சொல்றாரு ராம நவமி அன்னைக்கு தரிசிச்சாராம். அதுவும் முக்கியமா இன்னைக்கு தான் ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க ராமேஸ்வரத்துல. உலகத்துல எல்லாம் எப்படி எல்லாம் ட்ரெயின் விடுறான்? உலகத்துல என்னென்னமோ ட்ரெயின் விடுறான். நம்ம மோடியும் 56 இன்ச்சு போகாத நாடு இல்ல. ஆமா டெய்லி ஒரு நாடு பறந்துகிட்டே இருக்காப்புல. டெய்லி ஒரு நாடு. போயிருவார். இந்தியாவுக்கு எதுக்கு வர்றாருங்கிற?
எதுக்கு இந்தியாவுக்கு வர்றாரு அடிக்கடி நம்ம பிரதமர்? மாத்து துணி எடுத்துட்டு போறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. மாத்து துணி எடுத்துட்டு போறது தான். மாத்து துணி எடுத்துட்டு போறதுக்கு இந்தியாவுக்கு வந்து போயிடுவார். ஓஹோ. அவரு உலகம் முழுக்க போய் பார்த்தார். சரி. ஜப்பான் போய் பார்த்தாரு. ஜப்பான்காரன் எப்படி ரயில் விட்டான்னு பார்த்தான். அவன் புல்லட் ரயில் விட்டான். சல்லு சல்லு விடுறான் புல்லட் ரயில். 600 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதுன்றான் ஜப்பான்காரன். ஓஹோ. அமெரிக்கா போனா அவன் அண்டர் கிரவுண்ட விடுறான். அவன் அப்படி விடுறான். சீனாக்காரன் எங்கெங்கயோ குடஞ்சு விடுறான் ட்ரெயின். அவன் சீனாக்காரன் அவ்வளவு வித்தியாசமா விடுறான். இவரை சீனாவுக்கு கூப்பிடல. ஓஹோ. ஆஸ்திரேலியா போனார். ஆஸ்திரேலியா போனா அவனும் வித்தியாசமா ட்ரெயின் விடுறான். ஆஹா. மோடி முடிவு பண்ணாரு. என்ன முடிவு பண்ணார் மோடி? கித்தா ஹே, நீ என்னடா ட்ரெயின் விடுற கித்தா ஹே? ஜப்பானுக்கே புல்லட்டுக்கே ரயிலுக்கே நான் விடுறேன்டா ரயில். இந்தியாவுல பாடுறான். இந்தியாவுல விடுறேன்னு விட்டார் பாருங்க. எப்படி விட்டார்? ஒரே ட்ராக்ல 3 ட்ரெயின். வித்தியாசம் போச்சு. நீங்க சாதனம் பூரா அப்படித்தான், ஒரே ட்ராக்ல 3 ட்ரெயின். 3 ட்ரெயின் விட்டாப்ல. எத்தனை பேரா செத்தாங்க தெரியாது. கணக்கே சொல்லல. இன்னைக்கு ஒரு ட்ரெயின் திறந்துட்டா வந்து தலைவன் இப்ப வந்துரு, இன்னைக்கு வந்திருக்காருன்னு ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க. ஆமா. சென்னை டு ராமேஸ்வரம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ட்ரெயினுக்கு பேரு என்ன? பாம்பன் எக்ஸ்பிரஸ். பாம்பன் எக்ஸ்பிரஸ். அது என்ன பணம் எடுத்துக்கிட்டே போகுமா? அந்த பாம்பன் இல்ல. ஆடு பாம்பே வாண்டாடு பாம்பே கசங்காடு பாம்பே. வளைஞ்சு பாம்பேனா அது இல்லடா. ஆஹா. பாம்பேனா பாம்பே. இது பாம்பன். பாம்பன் பாலத்துல பாம்பன் பாலத்தை திறக்க வர்றதுக்காக பாம்பன் எக்ஸ்பிரஸ்னு விட்டாங்க. அதை திறந்து வைத்ததான் சின்ராஸ் வந்தது. இங்க அதை திறந்து வைக்கத்தான் சின்ராஸ் வந்தது. பாம்பன் பாலத்தை திறக்க திறந்து வைக்கிறதுக்கு. ஆமா, திறந்து வைக்க வந்தாரு. அது எக்ஸ்பிரஸ்க்கு பேர் என்னன்னு? பாம்பன் எக்ஸ்பிரஸ். ஓ. அதுல தகவல் என்னன்னா, என்ன தகவல்? அந்த பாம்பன் எக்ஸ்பிரஸ் பாம்பன்லயே நிக்காதான். இவங்க எல்லாமே அவங்க செய்யறதெல்லாம் பாம்பன்ல நிக்காதான். அள்ளி விடுறா பூ எல்லாம் புழுகு முட்டையா. அடே அப்பா. கேட்டா என்ன சொல்றான்? 10 வருஷத்துல நாட்டை வளர்த்து விட்டோம்ங்கறான். நாட்டை வளர்த்து விட்டோம். இந்தியாவை நாங்கள் வளர்ச்சி பாதையை கொண்டு போய் விட்டோம். டிஜிட்டல் இந்தியா. ஆஹா. கேஷ்லெஸ் இந்தியா. ஆமா. டிஜிட்டல் இந்தியா. 56 இன்ச் இந்தியா. முதல்ல இந்தியானா எத்தனை பேர்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. எத்தனை? நான் அடிக்கடி படிக்கிறேன், பத்திரிக்கையில படிக்கிறேனே. ஆமா, 147 கோடி பேர் மக்கள் தொகைன்னு சொல்லிருக்காங்க. அது இந்தியாவோட மக்கள் தொகை. இந்தியானா எத்தனை பேர்? அதானே 147 கோடி பேர். அது இந்தியாவோட மக்கள் தொகை. இந்தியானா எத்தனை பேர்? இன்னைக்கு 3 மணிக்கே மேடைக்கு வந்துட்டேன். வேர்த்து ஊத்துது 147 கோடி பேர். அது மக்கள் தொகை. இந்தியானா 4 பேர் தான். யார் அந்த 4 பேர்? 4 மெம்பர்ஸ். 2 பேர் சேல்ஸ் மேன், 2 பேர் வாங்குறவன். சூப்பர். 2 பேர் விக்கிறவன், 2 பேர் வாங்குறது. யார் விக்கிறா யார் வாங்குறானே தெரியுமே உங்களுக்கு? ஆமா ஆமா. 56 இன்ச்சுங்கறாங்க. என்ன அந்த 56 இன்ச்சஸ்? அது நிக்க வச்சு அளந்தாங்களா படுக்க வச்சு அளந்தாங்களா? இல்ல தெரிஞ்சிக்கிறது நம்மளப்பா ஒரு சென்ட்ரல் நாலேஜ் क्वेश्चन தானே இதெல்லாம். ஆளாளப்பட்ட அர்னால்டுக்கு 57 இன்ச் தான். ஆமா. இவங்க மோடிக்கு அளந்திருக்காங்க 56 இன்ச்னு. ஓஹோ. ஆமா. என்ன டிஜிட்டல் இந்தியாங்கறா? டிஜிட்டல் இந்தியா. என்ன சவுண்ட் வரும்? அதெல்லாம் கேஷ்லெஸ் இந்தியா. ஓஹோ. இப்ப பேங்க்ல போய் காசு எடுத்தீங்கன்னா இப்போ 32 ரூபாய் புடிச்சிடுவாங்க. ஆமா, ஏப்ரல் மாசத்துல இருந்து. ஆஹா. 32 ரூபாய் புடிச்சிருவாங்களாம். புடிச்சு என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா 34 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க ஒரு 10 பேருக்கு. நம்மள்ட்ட பிடிச்சது எவ்வளவு? பிடிக்கிறது அது 32 ரூபாய் பிடிக்கிறது. பிடிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. வெளில நம்ம கொடுத்துட்டாங்க. கேட்டா டிஜிட்டல். டிஜிட்டல்னா என்ன வளர்த்து வச்சிருக்கேன்? டிஜிட்டல்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி இருக்குங்கற? இந்த ஊபில ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. அது ரொம்ப ஃபேமஸ், பாத்தீங்களா இல்லையா? ஆமா. ஊபில ட்ரெண்டிங் ஆன பிஜேபி ஆள்ற இடத்துல எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. அறிவு வளர்ச்சி, பயங்கரமான முதிர்ச்சி. ஆமா. திருவனந்தபுரத்துல ஒரு நகராட்சி வார்டுல ஜெயிச்சதுக்கு எப்படி ஜெயிச்சாங்க பிஜேபின்னு கேட்டதுக்கு பினராயி ஒரு பதில் சொன்னாரு. என்ன சொன்னார் முதலமைச்சர்? அங்க எஜுகேஷனை டெவலப் பண்ணணும் அப்படின்னாரு பாருங்க. அதுதான் நம்மளுடைய உலக செருப்படி பதில் அது. ஆமா ஆமா ஆமா. அங்க கல்வியை மேம்படுத்தணும். அவன் ஆட்சியில் இருக்கிற இடத்துல எப்படி போட்டிருக்காங்க தெரியுமா? ஊபில என்ன போட்டு வச்சிருக்கான்? கட்டண கழிவறைக்கு நம்ம ஊர்ல என்ன இருக்கும்? என்ன போனா 5 ரூபா 10 ரூபா கொடுத்துட்டு வரணும். ஆமா. ஊபில போட்டு வச்சிருக்காங்க. ஓஹோ. கட்டண கழிவறைக்கு எப்படி வச்சிருக்காங்க? சிங்கிள் 5 ரூபீஸ். சரி. டாய்லெட்டுக்கு சிங்கிள் 5 ரூபீஸ். 5 ரூபீஸ். டபுள் 10 ரூபீஸ். இதுவரையும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் தான் அவங்களோட அறிவு மேம்பட்டு இருக்கு பாருங்க. எப்படி பாருங்க? காம்போ ஆஃபர் 12 ரூபீஸ். ஏண்டா 10 ரூபா கொடுத்துட்டு ரெண்டுக்கும் போயிட்டு வர மாட்டானா? அந்த அளவுக்கு நாலேஜே பயங்கர நாலேஜ். காம்போ லெவலுக்கு போவாங்க. கேட்டா என்ன சொல்றான்? டிஜிட்டல் இந்தியாவை நாங்க வளர்த்து வச்சிருக்கோம். எப்படி வளர்த்து வச்சிருக்கான் டிஜிட்டல் இந்தியாவா? டிஜிட்டலா எப்படி எப்படி எப்படினே? டிங் டிங்
பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 10. டிங் 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 டிங். அன்னைக்கு ஒரு அம்மா ட்ரெயின்ல பிச்சை எடுக்குது. எப்படி எடுக்குங்கிற? தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. நீதான் ஆரி வழங்கும் வள்ளலாச்சு அள்ளி போட்டு போய் உன் கையில உள்ள காசெல்லாம் சில்லறை இல்லைன்னு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னுச்சு? ஜோல்னா பையில இருந்து ஜிபே எடுத்து காட்டுது. எடுக்கிறது பிச்சை, ஆனா ஜிபேல எடுங்கறாங்க. இப்போ நாட்டுல டிஜிட்டல் இந்தியானா என்ன? பிச்சை எடுத்தாலும் டிஜிட்டல்ல எடு. ஒரே சவுண்டா பூரா மாத்திட்டா இந்தியாவுல. எல்லாருக்கும் 2 ரூபாய்க்கு முட்டாய் வாங்கினாலும் டிங் 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 டிங். அன்னைக்கு ஒருத்தர் கட்டண கழிவறைக்கு போறான், அங்கே போய் மாட்டிக்கிட்டான். சரி, என்னாச்சு? டவர் வேலை செய்யல. ஆஹா. இவன் வயித்தை புடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் காசு போடலன்னா உள்ள போலன்றான். இவன் என்ன செய்யறான்? இவன் வயித்தை புடிச்சிட்டு உள்ள போகணுங்கிறான். அவன் என்ன செய்யறான்? அவன் டிஜிட்டல் இந்தியா கேஷ் போட்டா தான் போகணுங்கிறான். ஆமா, ஸ்கேன் பண்ணுங்கறான். ஸ்கேன் பண்ணுங்கறான். ஆஹா. இவன் ஸ்கேன் பண்ணா, இவன் வயித்தை ஸ்கேன் பண்ணா அது தாங்குமா? முடியாதுல்ல. மாட்டிக்கிட்டான். டிஜிட்டல் இந்தியா எங்கெங்க சிக்கி நிக்குது பாருங்க. ஓஹோ. அவன் நிக்கிறான். ஆமா, ஒரே சவுண்ட மாத்தி விட்டாங்க. ஒரே சவுண்ட்ல மாத்திட்டான். ஆஹா. ஆடா, இப்ப நீங்க ஏடிஎம்ல போய் காசு எடுத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? ஏடிஎம்ல சொல்றான், பேங்க்ல என்ன சொல்றான்? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. நன்றி. எந்த ஏடிஎம்ல போய் காசு எடுத்தாலும் சொல்றான் எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. அப்படித்தான் சொல்றான். எல்லா ஏடிஎம்லயும் ஸ்கிரீன்ல வருது. நம்ம கேரளாவுல 4 ஏடிஎம் கொள்ளையடிச்சாங்கல்ல. ஆமா, வடக்கே இருந்து வந்து கொள்ளையடிச்சாங்கல்ல. ஆமா, அவங்களுக்கு அதான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லிருக்கு? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. என்ன திருட்டு போயிருக்கு? அதான் சொல்லுது, நமக்கு அதான் சொல்லுது. அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் இந்தியா. ஓஹோ, அப்ப கரெக்டா பிளான் பண்ணி திருடுறாங்க. ஆமா. ஆஹா. பட்டுக்கோட்டை எழுதினாரு. என்ன எழுதினாங்க? திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அவர் எழுதும் போது எப்படி இருந்துச்சு? திட்டம் போட்டு திருடுறவன் தனி, சட்டம் போட்டு தடுக்கிறது தனி. அதுக்கப்புறம் என்னாச்சு? இவங்க பாருங்க, யாரு? இப்ப இவங்க வந்த பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திருடுறதுக்கே சட்டம். சட்டம் எப்படின்னு? சட்டம் எல்லா சட்டமும் திருடுறதுக்கு தான். திருடுறதுக்கு தான். ஆஹா. எப்படி திருடலான்னு சட்டம் போட்டு திருடுறது இருக்குல்ல. ஓஹோ. அதுதான் அவங்க வேலையே. ஆமா ஆமா. பெரிய கலவர கும்பல் அவங்க. கலவர கும்பலா? ஓஹோ. எங்க வேணாலும் போய் பாக்குறான் பண்றான். எங்கேயும் ஒரு கோயில கண்டுட்டா போயிடக்கூடாது. கிளம்பிடுவாங்களே. இப்ப கிளம்பிட்டாங்க, திருப்பரங்குன்றத்துக்கு வந்துட்டாங்க. திருப்பரங்குன்றம் வந்துட்டாங்க. சகாவே கேட்டுங்க, முருகன் இங்க ஒரு லார்ட் கடவுள் இருக்காரு. ஆமா, இங்க முருகன் பழனி மலை மாதிரி இங்க ஒருத்தர் இருக்காரு திருப்பரங்குன்றத்துல. ஆமா. ஆஹா. அவர் ஒரு ரொம்ப சிறப்பான ஆளு. எப்படி ஆளு? சிறப்புடனே கந்த தோட்டம் உண்டு, உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. சிறப்புடனே கந்த தோட்டம் உண்டு, உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அப்படிப்பட்ட முருகன் திருப்பரங்குன்றத்தில் இருக்கார். தமிழ் கடவுள்னு பேரு. ஆமா. அதுல ஒருத்தர் வடநாட்டுல இருந்து வந்தவர் இந்த பாட்டை பாடினார். வடநாட்டுல இருந்து வந்தவரா? உங்களுக்கு சகாவுகளுக்கு பிடிக்குங்கிறதுக்காண்டி அதை பாடுறேன். அப்படியா? ஆமா. எந்த திருப்பரங்குன்ற பாட்டையா? ஆமா. என்ன இப்படி பாரு? யார் அவரு? உதித் நாராயணன் தெரியுமா? சகா உதித் நாராயணன். உதித் நாராயணன் தெரியுமா? ஆமா, தெரியும் தெரியும். ஓஹோ. ஒரு சூப்பர் பாட்டு. கமலஹாசன் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. கமலஹாசன் கூட உதித் நாராயணன் அன்பே சிவம் படத்துல இருந்தா இருக்காரு தோல். ஆமா, இருக்கிறார்ல. ஆஹா. எல்லாம் மச்சி மச்சி தலை சுத்தி சுத்தி அப்படி ஓம் புத்தி கட்டு போயாச்சு. புரியுது. அவரு பாடுனா புரியும், பேசினா தான் கொஞ்சம் புரியாது. சரி, ஆள் வச்சு. அதுக்கு அடுத்து இவர் பாடுறாரு. அவர் உதித் நாராயணன் பாடுறாப்புல. எப்படி பாடுறாப்புல? சில பட்டாம்பூச்சி அப்படி எட்டி எட்டி பாக்குது என்னாச்சு. அவன் என்ன சொல்றான்? அவன் முளைக்குள்ளே பட்டாம்பூச்சி எட்டி பாக்குதான். எட்டி பாக்குதான். அவரு பாடினாரு இந்த பாட்டை. திருப்பரங்குன்ற பாட்டை. அவர் எப்படி பாடுறாரு? சிறப்புடனே தந்த தோட்டம் உண்டு, உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. உனக்கான மனக்கோவில் கொஞ்சம் இல்லை, உனக்கான மனக்கோவில் கொஞ்சம் இல்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்.
அங்க என்ன பண்ணிட்டாங்க? அங்கே திருப்பரங்குளத்துல என்ன செய்வான்? நீங்க இங்க கீழே முருகனை கும்பிட்டா மேல போய் கிடா வெட்டுவாங்க பாய். ஆமா, கிடா வெட்டுவாங்க. கிடா வெட்டுவார். ஆமா, அது வெட்டக்கூடாதுன்னு சொல்லி 10 பேர் பலகானத்தத்துல கூப்பிட்டு பிஜேபி காரன் ஓஹோ கிடா வெட்டக்கூடாது. கிடா வெட்டக்கூடாது. வெட்டினா இந்துக்கள் இல்லை. அசைவம் சாப்பிடறான்ல, இந்துக்கள் இல்லை. கறி சாப்பிடறான்ல, பாவம். ஆஹா, பலங்கானத்துல சொன்னதுனால தப்பிச்சாங்க. ஓஹோ பக்கத்துல பாண்டி கோயில்ல வந்து சொல்லியிருந்தா அங்கேயே வெட்டி இருப்பாங்க, அங்கேயே சமைச்சிருப்பாங்க, அங்கேயே சிதைச்சிருப்பாங்க. பாண்டி கோயில்ல அவங்க லிஸ்டே தனி. அவ கலவரம் பண்றதாங்க, அவங்க கலவரம் பண்ற வேலை. ஓஹோ ஒரு பக்கம் இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறது, ஆமா, இந்த பக்கம் நாட்டை கொள்ளையடிச்சு சூறையாடுறது, ஆஹா, இன்னொரு பக்கம் கலவரம். கேட்டா என்ன சொல்றான்? கேட்டா ஒரே நாடு, ஆமா, ஒரே தேர்தல், ஓஹோ, ஒரே மதம், ஆமா, ஒரே மொழி, ஒரே உருளைக்கிழங்கு, ஓஹோ, ஒரே ஆனியன், ஆமா, ஒரே அப்படியே அப்படி கொண்டு போறான். இப்போ அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஒரே ஆமா ஆமா. பாட்டு ஒண்ணு இருக்கு, பிள்ளைய எழுதிருக்காரு துருவ பாட்டு. என்ன பாட்டு? என்ன பாட்டுன்னு? ஒண்ணு போலவா இருக்கும் ஆனா ஒன்னா தானே இருக்கும், ஒண்ணு போலவா இருக்கும் ஆனா ஒன்னா தானே இருக்கும், கருப்பா இருக்கும் வெளுப்பா இருக்கும், கருப்பும் வெளுப்பும் கலந்தும் இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஆளுக்கு ஒரு தினசா இருக்கும், ஒண்ணு போலவா இருக்கும் ஆனா ஒன்னா தானே இருக்கும், ஒண்ணு போலவா இருக்கும் ஆனா ஒன்னா தானே இருக்கும். நம்ம என்ன சொல்றோம்? நம்ம ஒன்னா இருக்கணும்ன்றான். எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்றோம். அவன் ஒரே மாதிரி இருக்கணும்ன்றான். ஆமா, அப்படிடா ஒன்னா இருக்கிறது வேற. ஆஹா, ஆமா, ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, ஓஹோய், காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கலவரம் பண்ணி ஒன்னா இருக்கணும்ன்றான். ஆஹா, அவன் ஒரே மாதிரி இருக்கணும்ங்கறான். ஒரே மாதிரி எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் ஒரே மாதிரி, இந்த 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. ஆஹா, ஒன்னா இருக்கிறது வேற, ஒரே மாதிரி இருக்கிறது வேற. ஒரே மாதிரினா கூட இது ஒரே மாதிரி இருந்தா எதுக்காகும்? எதுக்காகுங்கற? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்க, நாட்டை பிளவுபடுத்தணும், பிளவுபடுத்தணும்ங்கறான். ஆமா, நாட்டை எங்கெங்கயோ ஆரம்பிச்சு ஓஹோ, நாட்டை ஜலவ். ஆமா ஆமா, ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கிறான். ஏ அப்பா, ஒவ்வொரு இடமா அயோத்தியை முடிச்சாங்க, ஆமா, கோயில் கட்டினாங்க, ஓஹோ, அந்த இடத்துலயே தோத்து போயிட்டாங்க, அயோத்தியிலேயே தோத்து போயிட்டான். ஆமா ஆமா, ராமர் போய் நைட்ல ஓட்டு கேட்டிருப்பார் போல இருக்கு. எதுக்கு? இவங்களுக்கு போற்றாத என்னைய கொண்டு விடுவாங்க, என்னைய கொண்டு விடுவாங்க, இவங்களுக்கு எவனுக்கும் இந்த பிஜேபி காரனுக்கு போற்றாத, ஓஹோ, என்னைய காலி பண்ணிடுவாங்க, என்னைய காலி பண்ணிடுவான், என் பேரை சொல்லியே சிக்கல் பண்ணுவாங்கன்னு போய் சொல்லிட்டாரு போல. அவடா காலி ஆகி போச்சு. ஆமா, கலவரம் பண்ண இடத்துல இப்ப மறுபடியும் இப்ப அவுரங்கசீப்பை தோன்றாங்க, அங்க கிளம்பிட்டாங்க, அங்க போயிட்டு பாபரை தோண்டி இப்ப அவுரங்கசீப்பை தோன்றாங்க. ஆமா ஆமா, அவங்க பூரா மண்ணு நோண்டி பயிலுவோம், மண்ணு நோண்டி போய் அந்த மண்ணை நோண்டி திங்கிற சோத்துல போட்டுருவாங்க, மண்ணை நோண்டி திங்கிற சோத்துல போட்டு, அதான் அவங்களோட வேலை, கலவரம் பண்ணி ஆமா இத பண்றதுதான். என்ன இந்த கூட்டத்தை பார்க்க என்ன தெரியுமா இருக்கு? என்ன செய்யுது? என்ன நமக்கு கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க, அப்படி லைட்டா திரும்பி பார்த்து இந்த பக்கம் பாருங்க, அப்படி திரும்பி பாருங்க, திரும்பி பார்த்துட்டு வாங்க. ஒரே எப்படி இருக்குங்கற? எப்படி இருக்கு? ஓஹோ, இங்க எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு. எங்க? இங்க நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில்னு சொல்லலாம். ஏன்னா என்ன விஷயம்? இந்த நாட்டுல ஆமா, கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர காசு கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை கூட்ட எவனாலும் முடியாது என்பதை புரிஞ்சுக்க. அதுதான் மிகப்பெரிய சக்தி, இதுதான் கம்யூனிஸ்டுகளின் சக்தி. ஆமா, நீ எந்த மாநாடு கூட நடத்து, ஓஹோ, நீ என்ன வேணாலும் நடத்து, ஆனா காசு கொடுக்காம எவனும் வரமாட்டான். ஆனால் இங்குதான் உணர்வோடு ஒவ்வொரு தோழனும் வந்திருக்கிறார்கள். அதுதான் கம்யூனிஸ்டுகள், அதுதான் மார்க்சிஸ்டுகள். உனக்கு எதிர்த்து கேட்க ஆளுன ஆடுன எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்துற விவசாயி. ஆமா ஆமா, டெல்லியில எவ்வளவு ஆமா உணர்வு பூர்வமாக திரள்பவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். இங்க யாரும் வசூல் பண்ணி அவங்க காசை போட்டு எல்லாம் பாருங்க. நீங்க எந்த கட்சி கூட்டம் வேணாலும் நடத்தட்டும், பட்டுவாடா பண்ற இடத்துலயே பல பிரச்சனை வந்து இருக்கத்தான் செய்கிறது. எல்லாம் அதனால இது வந்து செம்படை சிகப்பு படை. இதை கண்டுதான் அஞ்சுறான். அதுதான் பயம். ஆளும் வர்க்கம் அஞ்சுகிறது. ஏனென்றால் என்ன விஷயம்? மார்க்சியத்தை தவிர இந்த உலகிற்கு விடிவு எதுவும் இல்லை என்பது நமக்கு தெரியும். அதுதான் உண்மை வரலாறு.
அதுதான் வரலாறு. வரலாறு. மார்க்சியம் தான் கடைசியில் வரை வெல்லும். வெல்லும். அதை வெல்லும். நாம அந்த கொடியை பிடித்திருக்கிற உணர்வோடு இந்த மாநாட்டை நடத்தி முடித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலகம் முழுக்க. இங்க மட்டும் இல்ல, இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு கட்சி வச்சிருக்காங்க. 75ல ஆயின்னு சேர்த்துட்டாங்க. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அகில இந்தியான்னா ஆந்திராவை தாண்டினா எவனுக்கும் தெரியாது. அப்புறம் ஆயிருக்கு. அதான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அப்புறம் ஒண்ணு கேட்டார், நாமமுக கட்சி. நாமமுகவா? கம்யூனிஸ்டுகள் என்ன செய்தார்கள்? ஆமா, ஒருத்தன் கேக்குறான், இங்க ஒரு லூசு இப்ப கிளம்பி இருக்கு. இங்க ஒரு லூசு கிளம்பி இருக்கு. எடுத்தாலும் கம்யூனிஸ்டுகள் என்ன செய்தார்கள்? உன்னைய மேடை ஏத்தி பேடை இறக்கி உனக்கு செலவு பண்ணி அனுப்புனவங்க எல்லாம் நாங்க. அதை தெரிஞ்சு உனக்கு எவனோ கொடுக்கறான்னு கம்யூனிஸ்டுகள் என்ன பண்றாங்களாம். ஏய், என்ன விஷயம்? இன்னைக்கு மேடையில நான் வந்து ரொம்ப நாள் சொன்னதே கிடையாது, இன்னைக்கு சொல்றேன். சரி, விடு விடு. மிஸ்டர் சீமான் வந்து சொல்றான். என்னது? கம்யூனிஸ்ட்ல உங்க ஒப்ப இல்ல, நீ இல்ல. நீ இந்த இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் ஏதோ மூச்சு விடுகிற அளவுக்கு வாழ்கிறார்கள் என்றால் இந்த மண்ணில் கம்யூனிஸ்டுகள் நிகழ்த்திய மாபெரும் போராட்டங்கள் தான். இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கிற போராட்டங்கள் தான். களத்தில் நின்று போராடுகிற போராட்டங்கள் தான் இங்கே இந்த நாட்டை ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. இவன் 4 பேர் லூசு இப்படித்தான் கிளம்பு. உலகம் முழுக்க மாற்றம் எப்போதுமே தெரிஞ்சுக்குங்க. என்னது? அவன் அந்தந்த பக்கம் கத்திக்கிட்டு இருப்பான், பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்ப சிகப்பு மேல ஒரு கல் எடுத்து எரிஞ்சானோ அன்னையோட அவன் அழிஞ்சான்னு அர்த்தம். அவ்வளவுதான் நடக்கும். எப்ப சிகப்பு மேல எரிஞ்சானோ அழிஞ்சான், கதை முடிந்தது. அந்த செம்படை வெல்லும், வெல்லும், செம்படை வெல்லும், சிகப்பு வெல்லும். இன்றல்ல, இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க செம்படை வெல்லும். கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்பது இங்க மட்டும் இருக்கிறது இல்ல. அப்புறம் இங்க இருக்க கட்சிக்கே உனக்கு இவ்வளவு ஆணவம் இருக்குன்னா உலகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாத நாடுகளே கிடையாது. உலகத்தில் எல்லா நாட்டிலும் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, கம்யூனிஸ்டுகள் வாழ்கிறார்கள். ஆகவே கம்யூனிசமே வெல்லும், மார்க்சியமே வெல்லும் என்று கூறி நாங்கள் வெல்லுவோம், இனி நாங்கள் வெல்லுவோம், நாம வெல்லுவோம், இனி நாம வெல்லுவோம். எங்கள் மூச்சு மூக்கினில் இல்லை, காற்றினிலே எங்கே நிறுத்துங்கள் பார்க்கலாம். எங்கள் பேச்சு நாக்கினில் இல்லை, அலைகளிலே எங்கே நிறுத்துங்கள் பார்க்கலாம். சின்ன துரும்பா சீருமலைகளை தடுத்திடும், தடுத்திடும். சின்ன துரும்பாய் சீருமலைகளை தடுத்திடும், தடுத்திடும். நாங்கள் வெல்லுவோம், இனி நாங்கள் வெல்லுவோம், நாங்கள் வெல்லுவோம், இனி நாங்கள் வெல்லுவோம். எங்கள் இதயம் பூக்களை போலே மென்மையானது, ஆகா மென்மையானது. எங்களை நீங்கள் வஞ்சித்த போதும் வன்மையானது, இன்னும் வன்மையானது. எங்கள் இதயம் பூக்களை போலே மென்மையானது, ஆகா மென்மையானது. எங்களை நீங்கள் வஞ்சித்த போதும் வன்மையானது, இன்னும் வன்மையானது. எங்கள் தலைவிதியை மாற்றி எழுதிட நாங்களே இன்று வருகிறோம், இன்று வருகிறோம், நாங்களே இன்று வருகிறோம். எங்கள் தலைவிதியை மாற்றி எழுதிட நாங்களே இன்று வருகிறோம், நாங்களே இன்று வருகிறோம், நாங்களே இன்று வருகிறோம். இதற்கு முன்னும் இழந்ததையெல்லாம் இன்றே ஒன்றாய் பெறுகிறோம், இதற்கு முன்னும் இழந்ததையெல்லாம் இன்றே ஒன்றாய் பெறுகிறோம், இன்றே ஒன்றாய் பெறுகிறோம், இன்றே ஒன்றாய் பெறுகிறோம். நாங்கள் வெல்லுவோம், இனி நாங்கள் வெல்லுவோம், நாங்கள் வெல்லுவோம், இனி நாங்கள் வெல்லுவோம். சிறகினை விரித்து பறவைகள் பறக்கும் சுதந்திர வேண்டும் இங்கே, சுதந்திர வேண்டும் இங்கே. சீரும் புயலும் சிறை கம்பிகளும் எங்களை கண்டதும் எங்கே, எங்களை கண்டதும் எங்கே. சிறகினை விரித்து பறவைகள் பறக்கும் சுதந்திர வேண்டும் இங்கே, சுதந்திர வேண்டும் இங்கே.
சீரும் புயலும் சிறை கம்பிகளும் எங்களை கண்டதும் எங்கே எங்களை கண்டதும் எங்கே மத இன மொழிகளை கடந்து நாங்கள் மனங்களில் ஒன்றாய் வாழ்கிறோம் மனங்களில் ஒன்றாய் வாழ்கிறோம் மனங்களில் ஒன்றாய் வாழ்கிறோம் மத இன மொழிகளை கடந்து நாங்கள் மனங்களில் ஒன்றாய் வாழ்கிறோம் மனங்களில் ஒன்றாய் வாழ்கிறோம் மனங்களில் ஒன்றாய் வாழ்கிறோம் உருக்கு வலிமை அடக்குமுறையையும் உரிமை குரல்களில் வெல்லுவோம் உருக்கு வலிமை அடக்குமுறையையும் உரிமை குரல்களில் வெல்லுவோம் உரிமை குரல்களில் வெல்லுவோம் உரிமை குரல்களில் வெல்லுவோம் நாங்கள் வெல்லுவோம் இனி நாங்கள் வெல்லுவோம் நாங்கள் வெல்லுவோம் இனி நாங்கள் வெல்லுவோம் எங்கள் மூச்சு மூக்கினில் இல்லை காட்டினிலே எங்கே நிறுத்துங்கள் பார்க்கலாம் எங்கள் பேச்சு நாட்டினில் இல்லை அலைகளிலே எங்கே நிறுத்துங்கள் பார்க்கலாம் சின்ன துரும்பா சீரு மலைகளை தடுத்திடும் தடுத்திடும் சின்ன துரும்பாய் சீரு மலைகளை தடுத்திடும் தடுத்திடும் நாங்கள் வெல்லுவோம் இனி நாங்கள் வெல்லுவோம் நாங்கள் வெல்லுவோம் இனி நாங்கள் வெல்லுவோம் நன்றி வணக்கம்